அண்மை செய்தி. விலையேற்ற மாடல் திமுக அரசு வரும் ஜூலை முதல் மின் கட்டணத்தை உயர்த்த இருப்பதாக நாளேடுகள் செய்தி ஊடகங்களில் வரும் தகவலை அடுத்து நமது தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மாத கணக்கீடு முறையில் மின் கட்டணத்தை கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்த வலியுறுத்தியும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளுக்கான மின் கட்டணத்தை வரும் ஜூலை மாதத்திலிருந்து மறுபடியும் உயர்த்தப் போவதாக தி ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் இன்று வெளியாகியுள்ள செய்தி சாமானிய மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இது உண்மையான தகவலாக இருப்பின் திமுக அரசின் இந்த முடிவானது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் எதிர்க்கட்சியாக இருக்கையில் தொட்டால் சாக்கடிக்கும் மின் கட்டணம் என பட்டி தொட்டியெல்லாம் பரப்புரை செய்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற ஒரே மாதத்தில் மின் கட்டணமானது சராசரியாக 52% உயர்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 2023 ஆண்டு, ஜூன் 2024 ஆண்டு என இந்த இருண்ட திமுக ஆட்சியில் வருடாவருடம் உயர்த்தப்பட்டு வரும் மின் கட்டணத்தால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள், சிறு வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பது அரசுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ள நமது தலைவர் 2021 தேர்தலின் போது மாத கணக்கெடுப்பு முறையை பின்பற்றி மக்களின் மின் கட்டண சுமையை குறைப்போம் மற்றும் தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் போன்ற திமுகவின் போலி வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறக்கவிட்டது மற்றும் தற்சார்பு மின் உற்பத்தியில் கவனம் செலுத்தாமல் தனியாரை நம்பி தமிழகத்தை கடன் சுமையில் தத்தளிக்க வைத்தது ஆகியவைதான் திமுகவின் 4 ஆண்டு கால சாதனை எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே மறுபடியும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அது மக்களை பெரும் அவதிக்கு உள்ளாக்கும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட முடிவை உடனடியாக திமுக அரசு கைவிட வேண்டும். மீறி விலையேற்றமானது அமலுக்கு வந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என எச்சரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.